Hi, this is Pranav. I'm a design engineer. 7 years before எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகமெண்ட் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ரீசன் வந்து என்னன்னா கிரிக்கெட் ஆடுறபோது ஒரு சடன் ரன் கொடுத்தேன். அப்போ வந்து என்னோட லெகமெண்ட்டில் ஒரு டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 months அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னால் நெக்ஸ்ட் 4 yearsக்கு என்னால் எந்த மூவுமே கொடுக்க முடியல அந்த இதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோ வாக் அப்படிலாம் நார்மல் வாக் இதை தவிர்த்து நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணேன். ஜிம்மில் ஒரு 3 years வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன் ஜிம்முக்கு. ஆனால் அங்கே ட்ரெயினர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு லெக்கில் பெயின் இருக்குன்னா வந்து நீங்கள் அப்பர் பாடி மட்டும் பண்ணுங்கள், லோயர் பாடிக்கு வந்து வெறும் சைக்கிளிங் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அப்பயுமே என்னோட லெக் வந்து இன்னுமே அந்த பெயின் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஜிம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. இது மாதிரி டிஎஸ்என்சியில் வந்து ட்ரையல் பேக் இருக்குது 4 days அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரையல் பேக் வந்திருந்தேன். ஆக்சுவலாக அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டு இருந்தது. என்னன்னா வந்து இப்போ என்னோட லெக் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் சடனாக மூவ் கொடுத்து ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலே வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் உள்ளே வந்தேன். அவங்க கொடுத்த ஒரு 2 days ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்ஜூர் ஆன இடத்துல எந்த பெயினுமே இல்லை. இன்ஜூரிக்கு மேலேயும் கீழேயும் வந்து சில பெயின்ஸ் இருந்துச்சு. அது வந்து மசில் பெயினாக தான் இருந்துச்சு. அதனால எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டினியூஸாக ஒரு 2 weeks 3 weeks போகும்போது தான் தெரிஞ்சது, ஓகே நம்மளால ஓரளவுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா ப்ரீவியஸாக நான் எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டேன் என்னோட இதுக்கு வந்து லெக்குக்கு வந்து இந்த பயத்தாலேயே. ஏன்னா ஃப்ளூயிட் வந்து எனக்கு சடனாக வந்து ஃபார்ம் ஆயிரும் அந்த இடத்துல. இப்போ இந்த டிஎஸ்என்சி வந்து அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் வந்து லெக்குக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவங்க கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னன்னா ரன்னிங்க்கான இதுவும் சொன்னாங்க, கோலும் 21 kilometer மாரத்தான். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபீல் ஆகணும். அதுக்கப்புறம் 21 kilometer மாரத்தான் போகலாங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ வந்து நான் 5 kilometers மாரத்தானுங்கிறது எனக்கு ஒரு ஈஸியான ஒரு இதாகவே ஆயிடுச்சு. அடுத்து 21 kilometersக்காக நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். அது எங்கள் கோச்னால பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ்க்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஆக்டிவிட்டீஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா வந்து ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு எனக்குன்னு ஒரு குரூப் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து நான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரிலேட்டடான பீப்புள்ஸாகவே இருக்கிற வச்சு எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாகவே இருக்குது. ஆக்சுவலாக மார்னிங் ஏர்லி டைமில் நான் வேக்கப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டீஸே எனக்கு வந்துருக்கு. ப்ரீவியஸாக ஜிம்முங்கிறப்ப ஏதோ ஒரு டைம் நான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமுங்கிறப்ப இதில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து அந்த ஷெடியூல் பேஸில் போகணுங்கிறப்ப நம்மளுக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஜிம்முக்கான கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்று வந்துருச்சு, ப்ளஸ் ஒர்க்குக்கான கமிட்மெண்ட்ஸ் தனியாக ஒன்று போயிடுச்சு. 2 செப்பரேட்டாக பிரிஞ்ச வச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா எனக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. நியூட்ரிஷன் டயட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் டோட்டலாகவே. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாரத்தானுங்கிற ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதனாலே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. கீப் மூவிங் ஃபார்வர்ட்.